பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். இன்று ஆண்டவர் நம்மளிடத்துல காண்பித்து நமக்கு கற்பிக்கிற வார்த்தை இதுதான். அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும். அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும். அதான் இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். அவரை பிதா இந்த மனுஷகுமாரன் நம் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் தோன்றி இந்த உலகத்தின் எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் தன் தலையின் மேல் சுமந்து கொண்டு சிலுவையிலே பலியானார். உங்களையும் என்னையும் அவ்விதமாய் நேசித்தார். அவர் நாம் எல்லாரும் ரட்சிப்படைவதற்காக அவர் சிலுவையில பலியானார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய அன்புல நிலைத்திருந்து பிதா சொன்ன எல்லா வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படிந்தார் இயேசு கிறிஸ்து. அதனால இப்போ பிதாவின் வீட்டுல ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவரை போல நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல இயேசு கிறிஸ்து அவரை அனுப்பின பிதாவினுடைய கட்டளைகளை எல்லாவற்றிலும் கை கொண்டார் அல்லவா? அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னைக்கு சொல்றது, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவோட கற்பனைகளை நாம் எல்லாருமே கை கொண்டிருந்தால் அவருடைய அன்புல நிலைத்திருப்போம் அப்படின்றதுதான். நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய அன்புல நிலைத்திருந்தா அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். எல்லாரிடத்திலும் அன்பா இருப்போம். எல்லாரிடத்திலும் தயவா இருப்போம். அவர் எப்படி இந்த உலகத்தை நேசித்தார், அவரை போல நாமளும் நேசிக்கணும். ஒரு கன்னத்தை இறந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்லியிருக்கார். நாம அதை காட்டுறோமா? என்ன நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். இன்னைக்கும் இன்று நான் பேசும்போது என்ன நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒருத்தவங்க அவதூறா பேசிட்டாங்கன்னா அவங்கள சபிக்கிறோம் அல்லவா? அப்படி சபிக்காம அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறோமா? ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் வாழும் போதே அடிச்சுவட்ட வைத்து கொண்டு போயிருந்திருக்கிறார். அடிச்சுவட்டை வைத்து கொண்டு போயிருந்திருக்கிறார். அவர் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத அவர் நமக்கு காண்பித்து போயிருந்திருக்கிறார். சாந்த குணமுள்ளவராக இருந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் படைத்தவர். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் எல்லாரிடத்திலும் அன்பாய் தயவாய் காணப்பட்டார். அவரை போல அவருடைய வார்த்தை அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறோம் என்பதை காண்பித்திருக்கிறது. நம்ம அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறோமா அப்படின்றது நாமளே கேள்வி கேட்டுப்போம். அவருடைய அன்புல நிலைத்திருந்தா நிச்சயமா அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளுவோம். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாய் நீர் கற்பிக்கிற இந்த கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு அதன்படி நடக்க இன்றே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அதை கை கொள்ள கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நம்பிக்கையும் அந்த வழியையும் காண்பித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா உம்முடைய வழியில உட்பிரவேசித்து, ஏசப்பா உம்முடைய வழியில் உட்பிரவேசித்து உம்முடைய வழியில நாங்கள் நடந்து, ஏசப்பா நீர் எப்படி பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோ உம்மை நாங்கள் பார்க்கும்படியாக உம்முடைய பிதாவின் வீட்டுக்கு நீர் எங்களை அழைத்து செல்லும்படியாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஏசப்பா நீர் எங்களில மகிமைப்படணும். உம்முடைய அன்பை விட்டு விளக்கக்கூடிய எந்த காரியமும் நாங்கள் செய்யாதபடி ஆவியானவர் எங்களை உணர்த்தி நடத்துவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் வரும்பொழுதும் ஏசப்பா நீர் கொடுத்த இந்த ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் காத்து கொண்டு உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உம்முடைய அன்புக்குள்ளாக இன்னும் ஆழமாய் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே எல்லா துதியும் எல்லா கணத்துக்கும் பார்த்திரு தகப்பனே. இசப்பா உம்முடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். உடைய அன்புல நிலைத்திருக்கிற அந்த இசப்பா உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற அந்த இசப்பா அந்த
வழியை எங்களுக்கு காண்பித்தரலுங்க தகப்பனே. உடைய அன்புல நிலைத்திருக்கிற அந்த உறுதிப்பாடை எங்களுக்குள்ளாக காண்பித்தரலுங்க தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உங்களுடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் காணப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஹேவ் a blessed day. God bless you all. இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி.